தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நம்ம எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் அப்படி சொல்லலாம். ஏன்னா மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஐட்டமான அப்பள தொழிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலுமே பார்த்திங்கன்னா அந்த அப்பளம் அப்படின்றது முதன்மையான எல்லாரும் சிறியவர்கள் முதல் பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அப்பள பிஸ்னஸை ஒருத்தங்க எடுத்து பண்ணுறாங்க. ஸ்ரீ பிரம்ம சக்தி அப்பளம் அப்படின்ற பிராண்டில் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி நல்லா சேல் பண்ணி நல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வீடியோ பதிவை போட சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்ரீ பிரம்ம சக்தி அப்பளம் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா பல விதமான அப்பளங்களை சைஸில் பல விதமான சைஸில் அவங்க போடுறாங்க. ஸோ அந்த சைஸு டீட்டெயிலு எவ்வளோ ரேட்டுக்கு போடுறாங்க அப்படின்ற எல்லா தகவலையுமே பார்க்க போகிறோங்க. இந்த பிரம்மசக்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா மார்க்கெட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறீங்க, பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரம்ம சக்தி அப்பளம் ஆல்ரெடி நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கிற அப்பளங்க. கல்யாண அப்பளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருள் அப்பளம் சொல்லுவாங்க, பாய் அப்பளம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலதரப்பட்ட அப்பளம் பல விதமான சைஸில் இருக்குது. 3.5 இன்ச்சு சைஸ்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 இன்ச்சு வரைக்கும் அவங்க அப்பளக்கல் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா ஆர்டர் பேசிஸ்லேயும் அவங்க எடுத்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்க பண்ணித்தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பொருள் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை வச்சு தான் அவங்க இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்தின்னு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வாங்க என்னென்ன இன்ச்சில் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன ப்ரைஸ் டீட்டெயில்ன்றது பார்ப்போம். 2.5 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 15 ரூபா. ஆனால் அவர் கொடுக்க போகிறது உங்களுக்கோ 6 ரூபா ரேஞ்சில் கொடுப்பாருங்க. ஸோ அதே மாதிரி 3.5 இன்ச்சஸ்ஸு 30 ரூபா எம்ஆர்பி. அவராக உங்களுக்கு கொடுக்க போகிற ரேட் டீலர்ஷிப் ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கில் தான் இருக்கும். அதே மாதிரி 4 இன்ச்சஸ் உங்களுக்கு 30 ரூபா எம்ஆர்பி 12 ரூபா. 4.5 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா எம்ஆர்பி 12 ரூபா ரேஞ்சில் கொடுக்குறாரு. 5 இன்ச்சு அப்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 30 ரூபா இருக்கும், உங்களுக்கு கொடுக்குறது 13 ரூபா கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ கணக்கில் வேணும் அப்படின்னாலும் கிலோ கணக்குலையும் கொடுக்குறாரு. அது எப்படி நீங்கள் உங்கள் கிலோ கணக்கில் வாங்கி உங்கள் பிராண்டிங்கில் போடுறதுனால போடலாம், இல்லை பிராண்டிங் போடுறதுலாம் என்னால் முடியாது அப்படி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அவர் எல்லாமே மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 கிராம் பேக்கெட்டாக தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 20 பேக்கெட் அந்த மாதிரி வரும் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் வாங்கி ரீபேக்கிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாய் அப்பளம், ரிங் அப்பளம் இருக்குது, சோவி அப்பளம்ன்றது எல்லாமே பண்ணலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கிலோ 150 ரூபா. ஸோ பெப்பர் அப்பளமும் பார்த்தீங்கன்னா கிலோ 150 ரூபா, ரெட் அப்பளமும் கிலோ 150 ரூபா கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி பேக்கெட்டில் வரும். சுருள் அப்பளம், அந்த பாய் அப்பளம்லாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் வருங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் இப்போ அதை பார்த்தீங்கன்னா 130 ரூபா கொடுக்குறாரு. இந்த இன்ச்சஸ் வைஸ் சொன்னோம்ல, அந்த அப்பளங்களை 130 ரூபா கொடுக்குறாருங்க. இதை நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ரேட்டு கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் போது தாராளமாக நீங்கள் ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் தனி உங்களுக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் இப்போ 130 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை 6 ரூபாய்க்கு அந்த 2.5 இன்ச் அப்பளம் வாங்குறீங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா 15 ரூபா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 10 ரூபா வச்சு ஒரு என்ன சொல்கிற எம்ஆர்பிக்கு நீங்கள் அவங்களுக்கு லாபம் வரா மாதிரி, கடைகளுக்கு லாபம் வரா மாதிரி ஒரு 10 ரூபா ரேஞ்சுக்கு நீங்கள் கொடுக்கலாம். 10 ரூபா கொடுக்கும்போது கடைகள் 5 ரூபா வச்சு 15 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் மெயின் ஒரு இது பிஸ்னஸில். நீங்கள் லாபம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணணும்.
ஸோ ரீட்டைல் பிஸ்னஸ் உங்களால் பண்ண முடியல, கடைகளுக்கு தான் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து 6 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 4 ரூபா லாபம் வச்சு உங்களுக்கு நீங்கள் 10 ரூபா கொடுக்க போகிறீங்க கடைக்கு. கடைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும், அதை வந்து 15 ரூபான்னு சொல்லிட்டு எம்ஆர்பி ரேட்டுக்கு கடையில் சேல் பண்ணுவாங்க. ஸோ இது எங்கெல்லாம் நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் போய் மார்க்கெட்டிங் பண்ணலாம். க்ரோசரி ஷாப்ஸு, மளிகை கடைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி மளிகை கடைகளில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த பிஸ்னஸை எடுத்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்டலாம் போய் தாராளமாக வந்து இந்த கல்யாண அப்பளத்தெல்லாம் நீங்கள் ஆர்டர் எடுத்து நல்லா 1000 கணக்கில், ஏன்னா அவங்களாம் வந்து சும்மா 50 100லாம் வாங்க மாட்டாங்க, 1000 அப்பளம் 2000 அப்பளம்னு வாங்குறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் தாராளமாக அந்த கேட்ரிங் பிஸ்னஸ் இருக்கிறவங்ககிட்ட ஆர்டர் எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி லைன் பிஸ்னஸ் ஓட்டுறவங்க இருக்காங்க பாருங்கள், சைக்கிளில் வந்து ஓட்டுறவங்க இருக்காங்க, கடைகளுக்கு போய் போடுறவங்க, 2 வீலரில் கொண்டு போய் கடைகளுக்கு போடுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போய் நீங்கள் மூவ் பண்ணலாம். அதே மாதிரி சின்ன சின்ன டிஃபன் சென்டர்ஸு, இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருப்பாங்க, தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்க, ஒரு 10க்கு 10 ஷாப்பில் டிஃபன் சென்டர் வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் டேரெக்டாக கொண்டு போய் நீங்கள் கடைகளுக்கு கொடுக்குற ரேட்டே கொடுத்தா கூட உங்களுக்கு 4 ரூபா லாபம். இல்லை 15 ரூபா எம்ஆர்பி இருக்குது, நீங்கள் 12 ரூபா 13 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட அவங்க தாராளமாக வாங்கிப்பாங்க. ஏன்னா கடையில் போய் அவங்க வந்து வாங்க போகிறது வந்து உங்களுக்கு வந்து 15 ரூபா, ஒரு ரூபா 2 ரூபா கம்மி பண்ணி தான் வாங்குவாங்க. ஸோ அது நீங்கள் வந்து இப்போ அவங்க பெட்ரோல் செலவெல்லாம் இல்லாமல் அலையாமல் கிளையாமல் நீங்களே கொண்டு போய் அவங்க கடைகளுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும். அதே மாதிரி டேரெக்டாக நீங்கள் ஹோட்டல்களில் பேசலாம், பல்க் ஆர்டர் எடுக்கலாம். ஹோட்டல்லாம் வந்து டெய்லி பேசிஸ்லாம் வாங்க மாட்டாங்க, அவங்க வந்து பல்காக வந்து ஒரு 20 கட்டு 30 கட்டு 40 கட்டுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த பேக்கெட்டாக நீங்கள் வந்து ஹோட்டல்களுக்கும் ரெஸ்டாரண்ட்களுக்கும் தாராளமாக வந்து நீங்கள் ஆர்டர் எடுத்து தனியாக சப்ளை பண்ணலாங்க. நல்ல அருமையான தொழில் வாய்ப்பு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு 4 ரூபா அப்படின்னா 10 பேக்கெட் 80. இதான் வந்து அட்ரஸ் டீட்டெயிலு. பிரம்மசக்தி அப்பளம் அப்படின்றது தான் அவரோட பிராண்டு நேமு. நம்பர் 3 நம்பர் கொடுத்துருக்கு பாருங்கள், இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கு. அவரோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4/73 அனுபானடி குறுக்கு ரோடு, சிந்தாமணி, மதுரையை பேஸாக வச்சு தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு 20 பேக்கெட்டு 1 கிலோவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 2.5 இன்ச் அப்பளமே சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கடைக்கு 1 கிலோனா கூட ஒரு 20 கடையை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆச்சு, 1600 ரூபா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து எல்லா விதமான ஒரு சைஸ்லேயும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அபரிவிதமான பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.